வெல்கம் டு ஆதி அமுத தமிழ் சேனல். ஒரு நாள் ஒரு சிறுவன் ஆலமரத்தின் கீழ் நடந்து சென்றான். அப்போது தரையில் விழுந்திருந்த சிறிய ஆல விதையை அவன் கவனித்தான். அது மிகச் சிறியது. தெளிந்த நீரில் உள்ள மீனின் முட்டையை விடவும் நுண்ணியது. சிறுவன் அதை எடுத்து மண்ணில் நட்டான். இது வளருமா என்று அவன் எண்ணினான். நாட்கள் கடந்து சென்றன. மழை பெய்தது. சூரியன் வெப்பம் கொடுத்தான். அந்த சிறிய விதையிலிருந்து ஒரு சிறிய முளை வெளிவந்தது. அது மெதுவாக வளர்ந்து ஒரு வலிமையான மரமாக மாறியது. காலப்போக்கில் அந்த ஆலமரம் பெரியதாக வளர்ந்து அதன் நிழலில் மக்கள் ஓய்வு எடுத்தனர். மன்னர்கள் கூட அவர்களுடைய யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை என பெரிய படைகளுடன் அங்கு வந்து தங்கினர். ஒரு சிறிய விதை பிறருக்கு தங்குமிட நிழலை வழங்கும் பெரிய மரமாக வளர்ந்தது. நீதிக்கருத்து: நாம் செய்கிற சிறிய உதவி அல்லது நற்பணி இன்று சிறியதாக தோன்றினாலும் அது நாளை பிறருக்கு பெரிய நன்மையை அளிக்கக்கூடும். அதிவீரராம பாண்டியன் எழுதிய வெற்றி வேர்க்கை என்னும் நூலில் வரும் இப்பாடல் ஆல மரத்தின் சிறிய பழத்தில் உள்ள ஒரு விதை தெளிந்த நீருடைய குளத்தில் உள்ள சிறிய மீனின் முட்டையை விட நுண்ணியது. என்றாலும் அது மிகப்பெரிய யானை, தேர், புரவி மற்றும் பெரும் படையை உடைய மன்னர்களுக்கும் நிழல் தரும் ஆலமரமாய் வளரும். ஒரு சிறிய விதை கூட சரியான சூழலில் வளர்ந்து பிரம்மாண்டமான மரமாகி பலருக்கும் நிழல் தரும் ஆற்றலை பெற்றிருப்பதைப் போல ஒரு சிறிய செயலும மிகப்பெரிய நன்மைகளை செய்ய வல்லது. இந்த வரியானது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் அறிவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் வெற்றி வேர்க்கை நூலில் இடம்பெற்றுள்ளது. இப்பாடலை இயற்றியவர் கவிஞர் அதிவீரராம பாண்டியர்.